ஹலோ ஸ்டார்ஸ், கோவை ஸ்டார்ஸில் நான் உங்கள் விஜய் பாலாஜி. இன்னைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டான்னு பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டா? இதில் என்ன ப்ரோ டவுட்? கண்டிப்பாக பசங்க தான். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ பெஸ்ட்டு. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பெஸ்ட்டு தான் ப்ரோ. ஏன், எதனால் ப்ரோ பசங்க இப்போ இங்கே பஞ்சாயத்து வயசுனா கூப்பிட்டு அப்போவே வருவாங்க, பொண்ணுங்க அப்படி வர மாட்டாங்களே. ஏன் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்? ப்ரோ பசங்கன்னா கெத்து ப்ரோ தனியாக. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா பையன் தான் டக்குன்னு வருவான். அது ஒரு பொண்ணுகிட்ட கூப்பிட்டீங்கன்னா அந்த பொண்ணு வராது. ஏதாவது பிரச்சனைனா கூப்பிட்டா ஒரு அடுத்த ஃபோன் காலில் வந்து நிற்பாங்க. எல்லாருமே தான் ப்ரோ சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ. புதுசா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு பிரச்சனை டக்குன்னு மச்சான் பைக் எடுத்துகிட்டு வாடான அப்படின்னா பையன் தான் வருவான். அதுவே ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. கண்டிப்பாக பசங்க தான் ப்ரோ. பசங்க பொண்ணுங்க எல்லாம் பிரிக்க முடியாது ப்ரோ. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பெஸ்ட்டு தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் பெஸ்ட்டு இல்லை? பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லலை. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம என்னதான் அடித்தாலும் பிடிச்சாலும் சண்டை போட்டாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 வார்த்தை 2 வார்த்தை திட்டிட்டு நம்ம பாட்டில் நம்ம சேர்ந்து. பட் அதுவே பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படி இருக்காது. Meanwhile, girls. நீங்கள் பொண்ணுங்க கூட எல்லாம் வெளியே போயிருக்கீங்களா? பொண்ணுங்களோட வெளியே போனதில்ல. போனதே இல்லையா? நீங்கள் போயிருக்கீங்களா? எல்லாம் போயிருக்கோம். போயிருக்கீங்க. பசங்க கூட போகும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுதா, பொண்ணுங்க கூட போகும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுதா? பொண்ணு கூட போகும்போது தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம். பொண்ணு கூட போகும்போது ஆகுது. ஏன், என்ன பையனை கூப்பிட்டு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட போதுன்னு உட்காந்துக்குவோம். அதே பொண்ணை கூப்பிட்டு அப்படி பண்ண முடியாது ப்ரோ. என்னென்னலாம் வாங்கி தர வேண்டியதாக இருக்கு? போகும்போது பிபி கேட்கும், இந்த சைடில் வரும்போது பலூனு கேட்கும். யா யா கேட்கறதையும் வாங்கி தரணும், கேட்காது போக எல்லாத்தையும் வாங்கி. நீங்கள் கமிட்டடு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எந்த சுச்சுவேஷன்னாலுமே பசங்க கூட இருப்பாங்க ப்ரோ. பட் பொண்ணுங்களை வந்து கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. அவங்களால சில சுச்சுவேஷனில் வர முடியாமல் இருக்கலாம். யுவர் ஆனர், குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி கேட்கறதுனால சொல்கிறேன், பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெட்டர் ப்ரோ. இப்போ இங்கே பஞ்சாயத்து வயசுனா கூப்பிட்டு அப்போவே வருவாங்க, பொண்ணுங்க அப்படி வர மாட்டாங்களே. வீட்டில் விட யாரா மாட்டாங்க. இப்போ கூப்பிட்டா வருவாங்களா? வருவாங்க ப்ரோ, கூப்பிட்டா வருவாங்க. கூப்பிடுங்க பார்க்கலாம். நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டுள்ளார். அனுப்பேன். அனுப்பு ப்ளீஸ். பார்த்து டெலீட் பண்ணிடுறேன், உடனே டெலீட் பண்ணிடுறேன். ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்காரு போல, நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. ஹலோ அகிலண்ணா, அகிலண்ணா கேக்குதா? நான் பரணிண்ணா, நான் பரணி பேசுகிறேன். அண்ணா எங்கே இருக்குண்ணா? அண்ணா இங்கே இந்த ரேஸ் கோர்ஸ் கூட பஞ்சாயத்து ஆயிடுச்சுண்ணா, பிஷப் காலேஜ் பசங்க கூட. இல்லைண்ணா, நான் சும்மா தான் நடந்து போயிட்டு இருந்தேன். அவன் பாட்டுக்கு வந்து இடிச்சுட்டு அவங்களே வாய் பேசிட்டு பசங்களை கூப்பிட்றவா அடிச்சுக்கலான்னு சிங்கிள்ஸ் கேட்குறானுண்ணா. வாங்கண்ணா, நீங்கள் பசங்களை யாரும் அனுப்பிச்சி விடுங்கண்ணா. நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் வாங்க, கிளம்பி வாங்க. இப்போ நான் ஒருத்தன் தான் போனேன், நான் ஒருத்தன் தான் வந்தேன். நீங்கள் வாங்க, பசங்க யாராச்சும் இருந்தால் கூப்பிடுங்க, ஃபாஸ்ட்டாக கூப்பிடுங்க. நீங்கள் வாங்க இப்போ. நான் அவனை விட மாட்டேன். நான் வண்டி சாவி ஃபோன்லாம் பிடிங்கிட்டானுங்கண்ணா. நான் எல்லாமே பிடிங்கிட்டானுங்க. நீங்கள் வாங்க, எனக்கு என்ன பண்ணதில்ல. ஃபோனை இப்போ பிடிங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், அவனுக்கு ஃபோனை வாங்க மாட்டுறாங்கண்ணா. ஆஸ்காரோட வாங்க போகிறேன், இப்படி நடிக்கிறேன். ஃபோனை வாங்க மாட்டுறாங்க. யாரை வேணால் கூப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்கண்ணா. என்ன பண்ணுறது? நீ வாண்ணா, நீ வா இப்போ. வாங்க வாங்க. ப்ரோ கூப்பிட்டு சொல்லிருக்கு ப்ரோ, கிளம்பிட போறாரு. அண்ணா வேண்டாம் விடுண்ணா. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கண்ணா. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. யாரும் கூப்பிட வேண்டாம், நீங்கள் போய்ங்க. எந்த ஊர் அதை மட்டும் அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் போன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரேன்னு சொன்னனால. சரிண்ணா, சரிண்ணா சொல்லிருக்கு ப்ரோ. வந்துடுவாரு ப்ரோ, இங்கே தான் ப்ரோ வீடு. அப்படியா? வந்துடுவாரு, அடிச்சு போடுவார் ப்ரோ, தேவையில்லாம பேசுறேன். சரி நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. ரெண்டுமே பெஸ்ட்டு தான். எப்போ யார் போவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேலே அவ்வளோக்கா நம்பிக்கை இல்லை ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லையா ப்ரோ? எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலண்ணா. உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? பண்ணுறதுலேயே பெரிய பாவம் நண்பனுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகம் தான். ஃப்ரெண்ட்ஸ் மேலே தப்பு இல்லை, நீங்கள் யாரை சூஸ் பண்ணேன். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கோவை ஸ்டார்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.